என்னது? உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணாதேன்னு. இப்ப பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. இப்படி நடந்தா நானே என்னைய கோர்ட் மாஸ்டர் பண்ணிடுவேன். எனக்கு மட்டும் என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி. இந்த மீசையால என் முகமெல்லாம் ரொம்ப அரிக்குது. உருட்டு கட்ட. ஆன்ட்டி, இந்த மீசை கூட பரவாயில்ல, ஆனா இந்த வாலு என்னால ஒழுங்கா உட்கார கூட முடியல. இதெல்லாம் என்னதுப்பா? நான் ஒரு பூதங்கிரி பர்சனாலிட்டியோட போஷன் தயார் பண்ணேன். அதை ஆன்ட்டி சாப்பாட்டுல மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் எல்லாரோட பர்சனாலிட்டியும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆன்ட்டி அங்கிள் ஆயிட்டாங்க, அங்கிள் ஆன்ட்டி ஆயிட்டாங்க, அப்புறம் நான் ஹாப்பி ஆயிட்டேன், ஹாப்பி கப்பு ஆயிட்டான். எல்லாரும் இப்படி மாறிட்டோம். என்னது? சரி, இது எல்லாம் எப்ப சரியாகும்? தெரியாது. இதெல்லாம் எப்ப சரியாகுன்னே தெரியாது. ஏன்னா என்ன ஹாப்பி இல்ல கப்பு, இதுக்கான மாத்து மருந்தை நான் தயார் பண்ணவே இல்லை. என்ன பண்ணலாம்? இன்னைக்கு லீவு, யாரும் வர மாட்டாங்க. நம்ம போய் ஆன்டிடோட்டை ரெடி பண்ணலாம். இப்போ இந்த நேரத்துல யார் வந்திருக்காங்க? அட, இவரு ஸ்கூல்ல இருந்து தீரு சார். இந்த பிரச்சனைக்கு நடுவுல இவர் வேறயா? இப்ப எல்லாருக்கும் நம்ம யாருன்றது தெரிஞ்சு போயிடும். அதெல்லாம் ஒண்ணு தெரியாது. நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே செய்யுங்க. எல்லாரும் அவங்கவங்க ஹியூமன் ஃபார்ம்க்கு வந்துருங்க. ஆமா ஆமா, எல்லாம் பினாக்கியோட பேச்ச கேளுங்கப்பா. உருட்டு கட்ட. நான் உள்ள போய் ஏதாவது சமைக்கிறேன். கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல. அங்கிள், ஐ மீன் ஆண்டி, ப்ளீஸ் இந்த மீசையை வச்சுக்கோங்க. ஹலோ சார். நான் ஒரு முக்கியமான வேலையா இந்த பக்கமா வந்தேன். களைப்பாயிட்டேன். அதான் உங்க வீட்டுக்கு வந்து ஒரு டீ சாப்பிட்டு போலான்னு வந்தேன். உன்னோட அங்கிள் எங்க பாருக்காரு? நான் இங்க இருக்கேன். பினாக்கி, இங்க என்ன நடக்குது? சார், அது என்னன்னா அங்கிள் ஆண்டி ஒருத்தர் ரோலை இன்னொருத்தர் ப்ளே பண்ணிக்கிறாங்க. அதனாலதான். அட, ரோல் பிளே எல்லாம் புரியுது, ஆனா குரல் அது 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 ஒருவேளை உங்க தொண்டை கட்டிக்கிச்சு போல இருக்கு. வீரர்களே, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? வீரர்கள்னு சொன்னதுமே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. மிஸ்டர் சூரி மிலிட்டரியில இருந்தார்ல? இல்ல, விஷயம் என்னன்னா, ஒரு காலத்துல நானும் ஆர்மில சேரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அங்கிள் சூரி எங்க என் கண்ணுக்கு தெரியலையே. சைலன்ஸ், நீ திருந்தவே மாட்ட. இல்ல, நான் திருந்திட்டேன். ஒரு காலத்துல ஆசைப்பட்டேன், ஆனா இப்ப இல்ல. இந்த மீசை என்னோட மூக்க ஒரு வழி பண்ணுது. இதே மாதிரி இருந்துச்சுன்னா என் மூக்க போட்டு தேய்ச்சி புண்ணாயிடும். இதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். மூக்க போட்டு தேய்ச்சி எரியுது. இந்த மீசைய வர மாட்டேங்குது. ஐயோ மீசை என்ன பண்ற? இப்பவே நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. ஐயோ, இந்த தொடர்பு எங்க இருந்து வந்துச்சு? எங்க கூட்டிட்டு போற? பின்னாடி என்ன இருக்கு? பின்னாடி எதுவுமே தெரியலையே. கடைசியில மீசை வந்துருச்சு. இப்போதான் எனக்கு உயிரே வந்துச்சு. உருட்டு கட்ட. அட, இது என்ன சத்தம்? அட, இந்த சத்தம் எங்க இருந்து வந்துகிட்டு இருக்கு? என்னோட மீசையில இருந்து. உங்களுக்கு மீசை எங்க இருக்கு? அங்க எங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க இருக்கு? அடேங்கப்பா, மிஸ்டர் சூரிக்கு மீசை வளர்ந்துடுச்சு. சார், நீங்க இருக்கீங்களே, அது டூப்ளிகேட். டூப்ளிகேட்டா? சார், அங்க பாருங்க. எங்க 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 பார்க்கணும்? சார், ஒண்ணும் இல்ல. உனக்கு உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? சார், நீங்க என்ன சாப்பிடுறீங்க? என்னாச்சு சார்? அது ஒரு பக்கம் என்னடா உங்க அங்கிளோட வாய்ஸ்.
இன்னொரு பக்கம் உங்க ஆன்ட்டிக்கு மீச. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியாவே படல. இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு எங்க என்ன பத்தி கவலை இருக்கு? எப்ப பார்த்தாலும் உங்க மீசைய பத்தி தான் உங்களுக்கு கவலை. அம்மா அங்கிள் ஆன்ட்டிக்குள்ள மீச விஷயத்துல சண்டை வர போகுதுன்னு நினைக்கிறேன். இது பெரிய ப்ராப்ளம் ஆகிறதுக்குள்ள நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். சார் நீங்க வாங்க, நான் என்னோட ரூம் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வாங்க. அநேகமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவுல ஏதோ டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மேல போறதான் கரெக்ட். முதல்ல உங்க மீசையை கண்ட்ரோல் பண்ணுங்க. பினாக்கி, உன்னோட ரூம் நல்ல அழகாவும் நீட்டாவும் இருக்குப்பா. நான் கண்டிப்பா ஸ்கூல்ல எல்லா பசங்களுக்கும் இத பத்தி சொல்றேன். Thank you சார். உங்களுக்காக நான் டீ எடுத்துட்டு வரேன். ஓடிட வேண்டியதா? அநேகமா இந்த செவத்தை கிராஸ் பண்றதுக்கு ஏதோ வழி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இனிமையான சங்கீதத்தை யார் வாசிச்சிட்டு இருக்கா? உள்ள எல்லாமே ஏடா கூடமா இருக்குப்பா. டாக், கிட்டார், எலும்பு கூடு, பூதம். என்ன சார் பூதமா? வாங்க போய் பார்க்கலாம். வேணாம் 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 வேணாம். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். இல்ல சார், பூதம் எல்லாம் எங்க வீட்ல இருக்காது. வாங்க வாங்க, ரெண்டு பேரும் போய் பார்க்கலாம். இங்க எல்லாமே நல்லபடியா தான் இருக்கு. ஓகே, நீ டீ எடுத்துட்டு வர போனல, டீ எங்க பினாக்கி? ஆண்டி சார கீழேயே கூட்டிட்டு வர சொன்னாங்க. சரி 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 வா, நம்ம கீழே போலாம். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சார், டீ எடுத்துக்கோங்க. கிரீன் டீயும் இருக்கு, ஹெர்பல் டீயும் இருக்கு. இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அங்கிள் ஆன்ட்டி. அப்புறம் மேல அது மட்டும் இல்ல, உன் அண்ணன் ஒரு சவுத்தையே கிராஸ் பண்ணி போனான். அப்புறம் இப்ப பார்த்தா என்ன நடக்குதுன்னு சொல்லு. சார், அங்கிள் ஆண்டிய பத்தி உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். அப்புறம் கப்புக்கு நாங்க மேல கிட்டார் வாசிக்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் பூதத்தை பத்தி சொல்லணும்னா அது 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 நீங்க தானே சொல்லுவீங்க. பூதம்லாம் ஒண்ணு இல்லவே இல்லைன்னு. போதும், மேக்கப் நிறுத்து. இப்ப என்ன பண்ணலாம்? முதல்ல அவருக்கு மயக்கத்தை தெளிய வைப்போம். யாராவது தண்ணி கொண்டு வாங்க. இப்ப நான் சரியாயிட்டேன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை, எல்லாரும் நார்மல் ஆயிட்டோம். அந்த வால்னால என்னால உட்கார கூட முடியல. ஆனா எல்லாமே தன்னால சரியா போயிடுச்சு. அது எப்படி உருட்டு கட்ட? எனக்கு என்ன தோணுதுன்னா, இதனோட எஃபெக்ட் கொஞ்ச நேரம் தான் இருக்கும் போல. எலும்பு துண்டு. அப்புறம் இந்த ப்ராப்ளத்தை என்ன பண்றது? இவர் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. டோன்ட் வரி அங்கிள், இத நான் சமாளிக்கிறேன். சார், நான் தான் பினாக்கி. எல்லாமே ஏடா கூடமா இருக்கு. பூதம் இருக்கு. என்னாச்சு சார்? கடந்த 1 மணி நேரமா நீங்க தூங்கிக்கிட்டே இருந்தீங்க. என்ன சார், நீங்க வந்ததும் உட்கார்ந்தீங்க, அப்புறம் தூங்கிட்டீங்க. நான் எழுப்பலாம் தான் நினைச்சேன். அப்புறம் அங்கிள் தான் ஒரு டயர்டா இருப்பாரு, ரெஸ்ட் எடுக்க விடுன்னு சொல்லிட்டாரு. மிஸ்ஸஸ் சோரி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஒருவேளை அதெல்லாம் கனவா இருக்குமோ? நான் இப்ப கிளம்புறேன். எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சார், டீ குடிக்கலையே. நன்றி. கெஸ்டுக்கு முன்னாடி ஒழுங்கா பிஹேவ் பண்ண கத்துக்கோ. அது என்னது? சார், இது கப்புவோட சாப்பாடு. இதுக்கு சாப்பிடுற டைம் வந்துருச்சு.
நான் என்னோட கொடையை மறந்துட்டேன். ஹே